பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 4 வசனங்கள் 33 அல்லது 34 முதல் அந்த அதிகாரம் முடிய ஒரு 4 வசனம் தாங்க. இந்த பகுதியில முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இந்த அதிகாரம் ஆரம்பத்திலிருந்தே நேபுகாத்நேச்சர் ஒரு லிகிதம் ஒரு சட்டம் மாதிரி எழுதி வச்சிருக்காரு முந்தி நடந்தத. அந்த இதுல அவருடைய கனவை பத்தி முதல்ல சொன்னாரு. அந்த கனவுக்கு அதனுடைய விளக்கம் தானியேல் சொன்னாரு. ஆனாலும் அதை பொறுத்து அதுக்காக அந்த கனவை வாழ்க்கையில நிறைவேறிடும் அப்படின்றதுக்காக நீங்க இந்த கனவு முதல்ல உங்களுக்கு நடக்காம இருந்தா நல்லது அப்படின்னாரு. அப்படியே நடக்கும்னாலும் நீங்க கொஞ்சம் தாழ்மையா இருந்தீங்க அப்படின்னா இந்த கனவு நிறைவேறாம உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லாரு. ஆனா வேறு ராஜாலயா அதை கேட்கல. ஆனா சில வருடங்கள் கழித்து சில மாதங்கள் கழிச்சு அந்த கனவுல வந்தது மாதிரியே, கனவுல சொல்லப்பட்டது மாதிரியே நடந்தது. நேபுகாத்நேச்சர் தள்ளப்பட்டார். அரண்மனை இதுல இருந்து அரச சபையில இருந்து தள்ளப்பட்டு அவர் ஆனாலும் அந்த கனவுல சொல்லப்பட்ட மாதிரி அவர் சுத்தமா அழிக்கப்படல, ஆனா தள்ளப்பட்டார். அப்புறம் கொஞ்ச நாள்ல அவருடைய இதை உணர்ந்துட்டாரு. தன்னுடைய பெரும் அகந்தை பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு தாழ்மைக்கு போனாரு. போய் ஜீவனுள்ள தேவனை உண்மையானவர் அப்படின்னு அவர் உணர்ந்து அறிக்கையிடும்போது அவர் திரும்பவும் அவருடைய அரசவையில ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு. மக்கள் எல்லாம் அவருடைய பிரதானிகள் எல்லாம் திரும்ப அவரை அரசராக ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கணும், அதாவது இவரே ஜீவனுள்ள தேவன் அப்படின்றத அது குறித்து இது சட்டம் இந்த கடிதம் மாதிரி எழுதி வச்சிருக்காரு நேபுகாத்நேச்சர். அதோட இந்த அதிகாரம் நிறைவு பெறுது. இதனை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லேலூயா.